வணக்கம். 8/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய கிழக நகர்வுகளை பார்ப்போம். ரிஷபத்தில் குரு, மிதுன செவ்வாய் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் சுக்கிரன் ராகு புதன். இந்த கிரக சுழற்சியில் இன்றைய நாள் நகருது. மேஷராசி ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனக்கு 3ல், அதாவது மிதுனத்தில் சந்திரன் கூட பயணம் பண்ணுறார். சந்திரன் செவ்வாய் சேர்க்கை சிறப்பான சேர்க்கை. 11ல் சூரியனும் சனியும், 11ஆம் இடம் ஆட்சி, லாபாதிபதி. உயிரற்ற வாகனம், விவசாயம், இந்த துறையில் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. இன்னைக்கு மேஷராசி நண்பர்களுக்கு விவசாயம், இரும்பு, உயர் ரக வாகனம் சொல்கிறோம்ல, அதில் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. ரிஷபம் ராசிக்கும் 11க்குடைய சுக்கிரனும் குருவும் தேவகுரு அசுரகுரு பரிவர்த்தனை யோகம். 11ஆம் இடம் ராசியில் நகர்றார். லாபாதிபதி வலிமை பெறுறார். அவர் 8க்குடையவராக வரார். ஏதோ ஒரு மன கஷ்டத்தை கொடுத்து பொருளாதாரத்தை மேம்படுத்திடுவார். அதுலேயும் குறிப்பாக ஆடை ஆபரணம்னா நகை, பவுனு, தங்கம், அது சம்மந்தப்பட்ட குருவாகவும் இருக்கார். தேவரசர் அதில் உங்களுக்கு அனுகூலமான நாள் இன்றைய நாள். 2ல் சந்திரன் நல்ல பேச்சாற்றல். ஒரு 3ஆம் அதிபதியாக வந்தாலும் கூட செவ்வாய் சந்திரன் சேர்க்கை சிறப்பான சேர்க்கை. தன ஸ்தானத்தில் எதையும் பேசி சமாளிச்சிடுவீங்க. யார்? ரிஷபராசிக்காரர்கள். மிதுனம் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசிக்குள்ளே வராரு. ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் நாள் முழுக்க. 12க்கும் 10க்குடைய 7க்குடைய குரு சுக்கிரன் 5க்குடையவர் உங்களுக்கு 10ல் உட்காந்துருக்காரு. பூர்வீக சொத்து, பூர்வீக நகை, தாத்தா பாட்டி நகை கொடுப்பாங்க இன்றைக்கி உங்களுக்கு. யாருக்கு? மிதுன ராசி நேயர்களுக்கு பூர்வீக சொத்து, பூர்வீக புண்ணியஸ்தானத்தை உங்களுக்கு 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 10ல் போய் உச்சமாக உட்காந்து, குரு தன காரகன் அவர் வீட்டில் உட்காந்துருக்காரு. ஏதாவது பூர்வீக சொத்தை தாத்தா பாட்டி கூட வச்சுக்கடி அப்படின்னு சொல்லிட்டு பேர பிள்ளைகளுக்கு இன்று உதவி செய்வாங்க. 4ல் எதுவும் அம்மாவுக்கு ஏதோ உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து விலகும். கடகம் ராசியாதிபதி 12ல் மறைகிறார். உங்களுக்கு குடும்ப தனக்காரகன் சூரியன் 8ல் ஆட்சி பெற்ற சனி கூட சம்பந்தப்பட்டு ஆட்சி பெற்ற சனி பெரிய பாதிப்பு உண்டு பண்ணாது. அதே 8ல் சுக்கிரன் ராகு புதன் உனக்கு பருடக்கூடிய கெடலாம் பருடல. அப்போ திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், இதை எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு கடகராசி நேயர்கள். சிம்மம்
ராசியாதிபதி 7ல் வெளிவட்டார உறவுகள், நண்பர்கள், உறவினர்கள், தூரத்து உறவு, அவங்களால இன்றைக்கி அனுகூலம் உண்டு. சிம்மராசினியர்களுக்கு 2ல் கேது இருக்கார். தனசாரத்தை சுருக்கி கொடுப்பார் அளந்து. அந்த ராசியாதிபதி புதன் நீச்ச பங்க ராஜயோகம். யார்? சுக்கிரன் கூட சேர்ந்து நீச்ச பங்கமாகிறார். அதனால் வரவுக்கு செலவு சரியாக இருக்கும் இன்றைக்கி சிம்மராசினியர்களுக்கு. கன்னி ராசியில் கேது, 10ல் சந்திரன் செவ்வாய், பொருளாதார மேம்படு. 2ஆம் அதிபதியார் 2க்கும் 9க்குடைய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 7ல் வெளிவட்டாரங்கள். நட்புனால் ஒரு நண்பர், 2 நண்பர், 3 நண்பர், எத்தனை நண்பர் அத்தனை நண்பர்களையும் இன்றைக்கி உதவி உங்களுக்கு உண்டு. ஏன்னா 7ஆம் அதிபதி 9ல் பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். ஒரு பாக்கியத்தை தள்ளி கொடுத்தாக்கணும் இல்லையா, செய்வார் இன்றைக்கி இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு. துலாம் ராசியாதிபதி உச்சம், 3க்கு 6 குடையவர் 8ல், 8 ராசிக்கும் 8 குடையவர் 6ல். 3 6 8 பரிவர்த்தனைனா விபரீத யோகத்தை உண்டு கொடுக்கணும். 6ஆம் அதிபதி எதிரி சொத்து சேரணும். வேலைவாய்ப்பு பெருகும். இன்னைக்கு மாணவ செல்வங்களாக இருக்கிறவங்களுக்கு நீ போட்டித் தேர்வில் கலந்துக்கலாம். இயல்பாக படித்த கொஷின் அப்படியே ஒரு பரீட்சைக்கு இன்றைக்கி போனானோன்னு வச்சுக்க பசங்க, அப்படி படித்தது காலையில் ஏஞ்சி ஒரு பெரட்டு போவோம், அதுதான் வருவாங்க. தான் அப்படியே சொல்லையாக 5 மார்க்னா 5 மார்க், 2 மார்க்னு எடுக்கக்கூடிய யோகம் இன்றைக்கி இந்த விபரீத யோகத்தை உண்டு பண்ணக்கூடும். யார்? துளாராசி நண்பர்களுக்கு. விருட்சிபம் 1க்கு 6 செவ்வாய் 8ல் போய் சந்திரன் கூட சம்பந்தப்பட்டு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி சம்பந்தப்படுற 8ஆம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் சம்பந்தப்படும்போது குறிப்பாக 6 8 9 சம்பந்தப்பட்டு பாக்கியாதிபதி சம்பந்தப்படும்போது பூர்வீக சொத்து, கொடுத்து வச்சிருந்த கடன், இதெல்லாம் எனக்கு பைசலாகும். யாருக்கு? ரிஷபராசி நண்பர்களுக்கு. அதே 4ல் சனி ஆட்சியாக உட்காந்துருக்க. அவர் இந்த சனி இயற்கை முடவன். சூரியன் கூட சம்மந்தப்பட்டிருக்கார். 4 10 சம்மந்தப்பட்டு அப்போ அம்மாவுக்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனைகள் இன்றைக்கி வரும். அதே மாதிரி கட்டடம், வாகனம், அது உங்களுக்கு சாதகமாக அமையும். குறிப்பாக உயிரற்ற வாகனம், சைக்கிள்லேருந்து உயர வாகனம், லாரி வரைக்கும் உயர்ரக வாகனங்கள், அது உங்களுக்கு சாதகமாக அமையும். வாகனம், உயிரற்ற வாகனம் உங்களுக்கு சாதகமாக அமையும் விருச்சிகராசினியர்களுக்கு. தனுசு ராசியாதிபதி 1க்கு 4க்குடைய குரு 6ல், 11க்கு 6 4ல். அப்போ 4 6 பரிவர்த்தனை யோகம். இப்போ 4ஆம் இடம் கட்டடம், வாகனம், பூமி, அம்மா ஸ்தானம் பேசக்கூடிய 6ல் போய் மறைஞ்சி அந்த பரிவர்த்தனை. அதனால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். 11ஆம் அதிபதி வர. அதே சமயத்தில் 11 நாள் சம்மந்தப்பட்ட சொகுசு கார், அதனால் ஒன்று நீங்கள் யோகம். சொகுசு கார் 11ஆம் அதிபதி 4 சம்மந்தப்பட்டு 4ஆம் அதிபதி நீச்சம் அடைஞ்ச 10ஆம் அதிபதி அங்கே உட்காந்துருக்கார் 4. அப்போ பழைய சொகுசு கார், பழைய காரை மாற்றி விட்டு புது கார் வாங்குறது, அதில் மாற்றி கொடுத்தல கமிஷன், இதை மாதிரி யோகங்கள் இன்றைக்கி தனுசு ராசினியர்களுக்கு செஞ்சு கொடுப்போம். அதில் உங்களுக்கு யோகம் உண்டு இன்னைக்கு. மகரம் ராசியாதிபதி சனி 2ல் ஆட்சியாக உட்காந்துருக்கார். ஸ்தானாதிபதியாக வர்றாரு. தனக்காரகன் குரு முழு யோகாதிபதி வீட்டில் 12ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட ஒரு முழு யோகத்தை செய்வார். உட்காந்துருக்க இடத்த செய்வார். அந்த இடத்துக்குரிய உச்சனும், அந்த இடத்துக்குரிய சுக்கிரனும் உச்சமாக உட்காந்துருக்க, முழு யோகாதிபதி உச்சமாக முழு யோகஸ்தான குரு உட்காந்துருக்கார்.
இது பூர்வீக சொத்து. 10ஆம் இடம் கர்மா உங்களுக்கு முழு யோகத்தை பேச இன்னைக்கு அதீத மகிழ்ச்சியான நாள். மகர ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். இன்னொன்று, நீங்கள் இன்னைக்கு பொருளாதார உதவி நீங்கள் இன்னொருத்தருக்கு செய்கிற மாதிரி வரும். அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மகர ராசி நேயர்கள். இன்னைக்கு கும்பம் ராசியில் ராசியாதிபதி 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்குள்ள 2ல் உச்ச சுக்கிரன் ராகு புதன். தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் பொருளாதார மேம்பாடு அடையும். அது 9ஆம் அதிபதியாக வரார். அப்பா வீட்டு சொத்து, அதனால் உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலம் உண்டு. சூரியனும் அங்கே ராசிக்குள்ளே இருக்கிறார். 5ல் சந்திரன் செவ்வாய் பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் வலுவடைவீங்க. இன்னைக்கு 10ஆம் அதிபதி 5ல். இன்றைக்கி ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கு கும்பராசினியர்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியான நாள், சிறப்பான நாளாக அமையும். மீனம் ராசியாதிபதி குரு 3ல், 3ஆம் அதிபதி சுக்கிரன் ராசிக்குள்ள. இந்த தேவகுராசர் ஒரு பரிவர்த்தனை யோகம். இந்த 8க்கும் 10 கூட வராது. 10ஆம் அதிபதி கர்மஸ்தானம் 18, 11, 10, 12 ஆட்சியாக உட்காந்துருக்கார். 11ஆம் இடம் ஆட்சியாக இருந்தால் பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். பொருளாதாரமுக்கு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து போவார். அதே நேரத்தில் குரு 3ல் மறைஞ்சி சகட யோகத்தை பெறார். இன்றைக்கி சந்திரனுக்கு 12ல் குரு உட்கார்றார். இப்போ மனசு ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டு இருக்கும். இன்னைக்கு மேலோங்கி மேலையும் கீழையும் வண்டி சக்கரம் மாதிரி. வண்டி சக்கரங்கள்லாம் ஏற்றாழ மறைஞ்சி போச்சு. பஸ் சக்கரம் மாதிரி மேலையும் கீழையும் மனசு மேலையும் கீழையும் ஆடிக்கிட்டு, ஊஞ்சல் மாதிரி மேலும் அப்படி ஆடிக்கிட்டு இருப்பீங்க. நாளை பார்ப்போமா?